இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 18வது ஸ்லோகமாக இருக்கு. இதில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து போன ஸ்லோகத்தில் தாயாக தந்தையாக காக்கும் இறைவனாக வாரி வழங்கும் இறைவனாகவும் அதே சமயத்தில் அனைத்துமே தோன்றிய இடமாகவும் நானே இருக்கிறேன் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். வேதங்களின் சொரூபமாகவும் பிரணவத்தின் சொரூபமாகவும் நானே இருக்கிறேன் என்றும் சொன்னார். இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்ற விஷயங்கள், நான் தான் அனைவரின் கதியாக, அனைவருமே என்னை அடையணும் என்றால் ஆசைப்படுகிறார்கள், நிம்மதியை அடையணும் என்றால் ஆசைப்படுறோம் எல்லாருமே. அனைவருக்குமே அந்த நிம்மதி என்பதெல்லாம் பிடிக்கும். நிம்மதியை வெறுத்து சந்தோஷமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. அதனால எல்லாருமே விரும்பும் அந்த நிம்மதியாக, அந்த அமைதியாக, அந்த சாந்தியாக நானே இருக்கிறேன். அப்பேற்பட்ட என்னை அனைவருமே விரும்புகிறார்கள் என்று சொல்றார். ஆனால் அனைவருமே விரும்பும் அந்த நிம்மதியாக இருப்பவன் நானே. அனைவரும் என்னை அடைவதை லட்சியமாக கொண்டிருக்கிறார்கள் என் பக்தர்கள். பக்தர்களை அடைய லட்சியமாக கொண்டவன் நானே. அனைத்தையும் கட்டி காப்பவனும் நானே. நானே அனைத்தையும் கண்டு கொண்டிருக்கிறேன், அனைத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி அனைத்தையுமே மேற்பார்வையாளர், இந்த மூலப்பிரகிருதி படைக்க மூலப்பிரகிருதி செய்யும் செயல்கள் அனைத்திற்குமே ஒரு பார்வையாளராக இருந்து, மேற்பார்வையாளராக இருந்து அனைத்தையும் கண்டு கொண்டிருக்கிறார் அந்த இறைவன் என்று பார்த்தோம் நம்ம. அப்படியாக அனைத்தையும் பார்த்து கொண்டு அனைத்திற்கும் சாட்சியாக நானே இருக்கிறேன். அனைத்தையும் அடக்கி ஆளும் இறைவனாக, தலைவனாக இருக்கிறேன். நானே அனைத்துமே இருக்கும் இடமாக இருக்கிறேன். என்னிடமே அனைத்துமே தஞ்சம் அடைகின்றன, என்னிடமே சரணம் அடைகின்றன. நானே அனைவருக்கும் நண்பனாகவும் இருக்கிறேன் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். தொடர்ந்து சொல்ற விஷயங்கள், நானே படைப்பிற்கும் அழிவிற்கும் நடுவில் இருக்கும் அந்த காலத்திற்கும் நானே காரணமாக இருக்கிறேன். நானே காலத்தின் சொரூபமாகவும் இருக்கிறேன். என்றும் அழியாத ஒரு நிலையான, என்றும் அழியாத, எல்லையற்ற, அனைத்திற்கும் பிறப்பளித்த ஒரு விதையாக நானே இருக்கிறேன் என்று சொல்றார். எப்படி ஒரு மரத்தை நம்ம ஒரு சின்ன விதையாக இருக்கும், அந்த விதையின் சைஸ் இவ்வளவுதான் இருக்கும். ஆனால் இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு மரம், ஒரு ஆலமரமோ ஒரு தென்னை மரமோ இதுலேருந்து வளருது என்றால் அப்போ அந்த இத்தினோடு இருக்கும் அந்த ஒரு விதைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. அதுபோலவே தான் இறைவன். ஆனால் இந்த இடத்தில் இறைவன் இருக்கிற இந்த ஒரு கட்டத்தில் இறைவன் என்கிற அந்த விதை ரொம்ப பெருசாக இருக்கு. அந்த விதையிலேருந்து வரும் அந்த செடி குட்டியாக தான் இருக்கு. நம்ம சாதாரணமான அன்றாட வாழ்க்கையில பார்க்கறது விதை இத்தினோடு தான் இருக்கும், மரம் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் இங்கோ பகவான் என்கிற அந்த ஒரு விதையானது இவ்வளோ பெருசாக இருக்கு, அது படைக்கும் அந்த படைப்பு இவ்வளோ தான் இருக்கும் என்று சொல்றார். அப்படி அந்த இறைவனின் அந்த ஸ்வரூபமானது, இறைவனின் அந்த உடல் என்று சொல்றோமே, அந்த இறைவனின் ஸ்வரூபம் தான் இந்த பிரபஞ்சத்தின் ஸ்வரூபமாக இருக்கு. பிரபஞ்சம் தான் அந்த இறைவனின் ஸ்வரூபம். நம்ம இங்க விஷயங்கள் அனைத்து இடங்களையும் பார்க்கிறோமே, இப்படி சுற்றி முற்றி பார்த்தோம் என்றால் அனைத்து இடங்களிலும் அந்த இறைவனின் கண்கள், காதுகள், வாய்கள், முகங்கள் இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம உணர வேண்டும். இந்த விஷயத்தை தான் நம்ம அர்ஜுனர் பின்வரும் அத்தியாயங்களில் விஸ்வரூபமாக காண்கிறார் என்று பார்க்க போறோம் நம்ம.